ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 27வது பாடல் பார்க்க போறோம். பெருந்தேன் இன்சொல் பெண் இவள் ஒப்பாள் ஒரு பெண்ணை தரும் தான் என்றால் நான்முகன் இன்னும் தரலாமே. அருந்தா அந்த தேவர் இறந்தால் அமிழ்து என்னும் மருந்தே அல்லாது என் இனி நல்கும் மணி ஆழி. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பெருந்தேன் இன்சொல், பெருமை மிக்க தேன் போன்ற இனிய சொல்லையுடைய பெண் இவள் ஒப்பாள். இந்த பெண்ணை ஒப்பவளான ஒரு பெண்ணை தான் தரும், சிறந்த ஒரு பெண்ணை நீ படைத்து தருக என்றால் என்று தேவர்கள் திரண்டு வந்து வேண்டினாலும் நான்முகன் இன்னும் தரலாமே. படைத்தல் கடவுளான 4 முகங்களையுடைய பிரம்மனால் தான் இனிமேல் படைக்க முடியுமோ? முடியாது அப்படிங்கிறது பெறப்படுகிறது. அருந்தா அமுதை தவிர வேறென்றையும் உண்ணாத அந்த தேவர், சிறப்புடைய அத்தகைய தேவர்கள் இறந்தால் திரண்டு வந்து வேண்டினாலும் மணி ஆழி, ரத்னங்களுக்கு இருப்பிடமான கடல், அமிழ்து என்னும் அமுதம் என்று சொல்லக்கூடிய மருந்தே அல்லாது, சிறந்த மருந்தையே மீண்டும் கொடுப்பதல்லாமல் இனி என் நல்கும், இனி வேறு எதனை கொடுக்க இயலும். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது போன பாட்டுல கம்பர் எப்படி சொல்லி முடிச்சாரு? அன்று ஆடத்து உம்பர் அளிக்கும் அமுது ஒத்தாள் அப்படின்னு. அதாவது தேவர்கள் அருந்தக்கூடிய அமுதத்துக்கு நிகரானவள் இவள் கிடையாது, அதையும் விட சிறந்தவள். ஏன்னா அமுது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சது, பார்க்கடலை கடைஞ்சு. ஆனா சீதை அப்படி இல்லை, இவர்கள் நிமிர்ந்த மாத்திரத்திலேயே இது உப்பரிகையில இவளை கண்டார்கள், அமுதத்தை கண்டார்கள் அப்படின்னு ஒப்பிட்டு சொன்னார்ல, அதை விட சிறந்ததுன்னு. அதையே தான் இங்க வேற விதமா சொல்றாரு. அதாவது இது ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றாரு. என்னன்னா, பெருந்தேன் இன்சொல் பெண் இவள் அப்படின்னு. ரொம்ப இனிமையான தேன் போன்ற சொல்லை உடைய பெண். இவளுக்கு நிகர் இவள் தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா பிரம்மா தானே எல்லாரையும் படைக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் போய் வேண்டிக் கொண்டு கேட்டால் அந்த நான்முகன் இன்னொரு பொண்ணு சீதை மாதிரி இன்னொரு ஒருத்தியை படைக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி, படைக்கலாம் தானே அப்படின்னா அது பெறப்படுகிறது, படைக்க முடியாது அப்படின்னு. அப்படி கேட்கலாமே அப்படின்னா ஏன் அது முடியாது அப்படின்னா, அருந்தா அந்த தேவர் இறந்தால் மணி ஆழி, ரத்தனங்கள் இருக்கக்கூடிய கடலை அமிழ்து. ஏன்னா கடல்ல இருந்து கடைஞ்சு அமுது எடுத்தாங்கல்ல. இப்போ நமக்கு எல்லாருக்கும் இயல்பா ஒரு கேள்வி வரும். அப்ப கடல்ல இருந்து கடைஞ்ச அமுதத்தை எடுத்தாங்கன்னா அமுதத்தோட சிறந்த ஒரு விஷயத்த மறுபடியும் கடைஞ்சு எடுத்துக்கலாம் தானே? பார்க்கடலை கடைந்து மந்தார மலையை மத்தாக வைத்து அமுதம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வேற ஏதாவது வரணும்னு கடைஞ்சிருக்கலாம் தானே? ஏன் கிடையல அப்படின்னு கேட்டா, வேற ஒண்ணு அமுதத்தை விட சிறந்ததா பார்க்கடல்ல கிடைக்காது அப்படிங்கிறதுதான் நமக்கு பெறப்படுகிறது. அந்த மாதிரி நான்முகன் இனிமே நினைச்சா கூட அப்படி இன்னும் தரலாமே அப்படின்னா, அந்த இன்னும் அப்படிங்கிறதுக்கே என்ன அர்த்தம்? இதுவரை படைக்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இனியும் அதாவது இதுவரைக்கும் படைக்கவும் இல்லை, இனிமேலும் படைக்க முடியாது. இப்ப அமுதம் அப்படிங்கிறது ஒரு அமிர்தம் தானே, அது கடைஞ்சு வந்துடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி அமிர்தத்தோட நான் இன்னும் பிரமாதமா ஒண்ணு பண்றேன், இன்னும் கிடையறேன் அப்படின்னு சொல்லி கிடையாது முடியாதுல்ல. அந்த மாதிரி சொல்றாரு கம்பர். அது மாதிரி சீதைக்கு இப்ப நிகர் வேற யாரும் கிடையாது, பிரம்மனால நினைச்சா கூட இனிமே படைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுல அமிழ்து என்னும் மருந்தே அல்லாது இனி என் நல்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல அமிர்தம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறந்தது, திருப்பி கடைஞ்சா வேற அதை விட ஒன்னும் சிறப்பா வர முடியாது அப்படின்னு. அதுல இன்னொரு சூக்ஷமும் இருக்கு. என்னன்னா, அமிர்தம் கிடையாதுங்கிறது அவர்கள் ஏற்கனவே அதை செஞ்சவங்களுக்கு அதை மீறி வேற ஒண்ணும் செய்ய தெரியாது. அந்த மாதிரி பிரம்மா இதுவரைக்கும் படைத்த பெண்கள் அவர்களை அந்த ஒரு விஷயத்த திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயத்துல நம்ம நிபுணத்துவத்தை அடைஞ்சிருவோம். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. ஆனா புதுசா வேற ஒண்ணு அதோட பிரமாதமா பண்ணுங்கன்னா நமக்கு வராது. ஏன்னா நான் வழக்கமா எதானங்க பண்றேன் அப்படின்னு சொல்லி வழக்கத்துக்கு மாறாக ஒண்ணு செய்ய முடியாது. அதையும் சொல்றாரு கம்பர். என்ன, பிரம்மா இயல்பாக சாதாரணமாக மாதர்களை படைத்து படைத்து பழகியவர்.
அப்படிப்பட்டவருக்கு இந்த சீதை போன்று அந்த மங்கைகளை விட சிறந்த ஒரு மங்கையை நீங்க நீங்க வந்து படைக்கணும் அப்படின்னு சொன்னா பிரம்மாவுக்கு முடியாது. ஏன்னா நான் சாதாரண பெண்களை படைச்சு பழக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு. இங்க பார்க்கடலை சொல்லும் பொழுது கம்பர் என்ன சொல்றாரு? மணி ஆழி அப்படின்னு, ரத்னங்களுக்கு இருப்பிடமான கடல். ஆழினா கடல், மணிகளை கொண்டுள்ள கடல் அப்படின்னு. இதே வர்ணனை தான் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 484வது பாடல் அதுல பார்த்தோம். அதை படிக்கிறேன் கேளுங்க. சொற்கலை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும் துண்ணி அல்கலந்த இலங்கு பல்மீ நரும்பிய வானும் போல வில்கலை நுதலினாரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன்கலன் கிடந்த மாடனெடுந் தெருவதனில் போனார் அப்படிங்கறதுல கடலெல்லாம் வத்த செய்த அகத்தியன் அதுக்கப்புறமா எப்படி ரத்னங்கள் அந்த கடல் ஆகாயத்துல ஜொலிச்சுதோ அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்ல. அதனாலதான் இங்க வந்து மணி ஆழி அப்படின்னு கடல், ரத்னங்களை கொண்டுள்ள கடல் அப்படின்னு சொல்றாரு. இது அமிர்தத்துக்கு ஒப்பிட்டு தேவர்கள் வருந்தி கேட்டாலும் பிரம்மாவால இன்னொரு தடவை இது அவங்க எப்படி அமிர்தத்தை எடுக்க முடியாதோ அந்த மாதிரி பிரம்மாவால படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உவமை வருது இல்ல. இது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது நான் உதாரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன். திருக்குறள்ல கல்விங்கிற அதிகாரத்துல 6வது குறள், அதாவது திருக்குறள்ல 396வது குறள், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு. அதுல எப்படி வந்து ஒரு கிணத்துல தோன்ற அளவுக்கு தண்ணி ஊறுமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு அறிவு கல்வி கற்க கற்க இன்னும் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அதுவும் எடுத்துக்காட்டு உவமை அணிக்கு ஒரு உதாரணம் தான். அதாவது இந்த இடத்துல போல அப்படிங்கிற உவமை உருவு இல்லாமல் மறைந்து தொக்கி வந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்வது எடுத்துக்காட்டு உவமை. இந்த பாடம் எப்படி தொட்டனை தூரும் மணற்கேணி அது போல மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு அங்க போலங்கிறது மறைந்து தானே வருது. அந்த மாதிரி எப்படி அந்த பாட்டுல போலங்கிறது மறைந்து வருதோ அந்த மாதிரி கம்பராமாயண பாட்டுலயும் இங்க போலங்கிறது மறைந்து வருது. அதாவது பெருந்தேன் இன்சொல் பெண் இவள் ஒப்பாள், ஒரு பெண்ணை தான் தரும் என்றால் நான்முகன் இன்னும் தரலாமே அது போல அப்படின்னு நம்ம சேர்த்து கொண்டு படிக்கணும். அது மறைந்து வர்றதுனால இதுவும் எடுத்துக்காட்டு உவமை அணிதான். எப்பவுமே இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற குறள் படிக்கும் பொழுது இது ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்துல 3வது குறள், அதாவது திருக்குறள்ல 373வது குறள். நான் அதை எப்பவுமே சேர்த்து படிக்கிறது எனக்கு வழக்கம். அதாவது நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா நீ என்னதான் படிச்சாலும் உனக்கு உன்னுடைய இருவினைகள், நீ முன் ஜென்மங்கள்ல செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு உனக்கு கல்வி அந்த அறிவு வந்து உன்னோட நீ படிச்சாலும் அதுல வந்து ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும், என்னதான் படிச்சாலும் முந்தின ஜென்மத்துல வந்து வலியது, அது உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க படிக்க கல்வி விருத்தி ஆகும்னு சொல்றாரு. இது முன்னுக்கு பின் முரணா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. என்னன்னா இது வந்து ரொம்ப நுட்பமானது. நம்ம தோண்ட கல்வி விருத்தி ஆகும்னா, இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து இப்ப இது கிணறு வெட்டுறாங்க, ஒருத்தருக்கு 100 அடிக்கு வெட்டினா இது தண்ணி வருது, இன்னொருத்தருக்கு 400 அடி வரைக்கும் வெட்டினாலும் பாறைதான் வருது, தண்ணியே காணும். இன்னொருத்தருக்கு வெட்டவே இல்லை, ஊத்து தண்ணி மாதிரி தானாவே பூமியில இருந்து வருது. இப்ப இந்த வித்தியாசம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கல்வி அறிவும் அந்த மாதிரிதான். அவர்கள் முன்னாடி ஜென்மத்துல அவர்கள் எப்பேற்பட்ட அவர்கள் செய்த வினையின் காரணமாக அவர்கள் ரொம்ப அறிவாளியா, ஒருத்தருக்கு இயல்பாகவே வரும், சங்கீதம் வரும், ஒண்ணுமே பிராக்டிஸே பயிற்சியே எடுத்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் வரும்ல. அது அந்த மாதிரி. அது இதெல்லாம் தாண்டி இது படித்து திரிக, கல்வி கற்று திரிக அப்படின்னு இவரு காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி படிப்பு அறிவே மட்டுமே வந்து ஒரு அதன் மூலமாகவே கடவுள் அடைய முடியாது. ஞானம் வேற, இது அறிவு வேற அப்படிங்கிற வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு குறளுக்கும் அப்படிதான் பொருள் சொல்லணும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், எப்பவுமே எனக்கு இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு சொன்னாலே இந்த ஊழுங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பெருந்தேன் இன்சொல் பெண் இவள் ஒப்பாள், ஒரு பெண்ணை தரும் தான் என்றால் நான்முகன் இன்னும் தரலாமே, அறிந்தா அந்த தேவர் இறந்தால் அமிழ்து என்னும் மருந்தே அல்லாது என் இனி நல்கும் மணி ஆழி. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம்
लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.